இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் லட்சக்கணக்கில் காசு கொடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக அதை வாங்கி படித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லாஸ்ட் மட்டுமே நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, கரெக்டுங்களா? ஆனால் இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் எந்த விதமான எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொடுக்காம ஜஸ்ட் யூடியூப்பில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது ஆப்ஷன் ட்ரேடிங்கு எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற ஒரு இன்டெப்த்தான நாலேஜ் தான் கொடுக்க போகுது. அது இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நம்ம ப்ரீ சார்ட் அண்ட் போஸ்ட் மார்க்கெட்டுங்கிற 2 விதமான விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கோட ஒரு இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறதுங்கிறது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட ப்ரீ சார்ட் பார்த்துடலாம். இந்த ப்ரீ சார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கோட ஃபஸ்ட் டே அப்படிங்கிறது ஒரு ஓவரால் எஸ்எம்சி அனலைசிஸ் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மிங் வீக்ஸ் அதை வச்சு தான் மார்க்கெட்டோட ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ அதுபடி பார்க்கும்போது டே சார்ட் படி மார்க்கெட்டோட ட்ரெண்டு புல்லு தான், டவுட் வேண்டாம். ஸோ மார்க்கெட்டோட லாஸ்ட்டு ஹையர் ஹேரில் ஆஃப் ஃபார்மேஷன் ஸ்ட்ரக்சர் இது தான். இங்கேருந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படிங்கிறது டவுனாக மாறினா, ஸோ இந்த டவுன் ட்ரெண்டு மாறினதுக்கப்புறம் மார்க்கெட்டோட லாஸ்ட்டு லோயர் லோ ஃபார்மேஷன் இவங்க தான். இவங்களுக்கு அப்புறம் மார்க்கெட் திரும்ப ஒரு ஹையர் ஹேரில் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதே இப்போல்லாம் மார்க்கெட்டோட கண்டிஷன். ஓகேவா? இல்லை யாருக்குமே டவுட்டே வேண்டாம். ஸோ அப்போ டே சார்ட்டோட ட்ரெண்ட் என்ன அப்படின்னு யாராவது உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை பிலீவ் பண்ணிங்கன்னா இந்த ட்ரெண்டு புல்லாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ கீழே வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டாக நீங்கள் சொல்லிக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு 25,800 அப்படிங்கிற லெவல்ஸில் வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். ஸ்டில் மார்க்கெட் அதை அடிக்காமே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அதை அடிக்கும் போது பிரேக் அவுட் ஆகிற ஸ்பீட் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து 1 ஹவரோட சார்ட் எடுத்துக்கலாம். ஏன் இந்த 1 ஹவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பேசிக்காக ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கும். ஸோ இப்போ இன்ட்ராடே ட்ரேடர் அப்படிங்கிறவங்க அந்த 1 ஹவர் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுங்க. எப்போல்லாம் மார்க்கெட்டில் ஒரு நியூ ஹையர் ஹையர் ஆஃப் ஃபார்மேஷன் கிடைக்கிதோ அப்போது அதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பாட்டம் ஆஃப் டிமாண்ட் ஜோன், தென் லோயர் பாட்டம் ஆஃப் லிக்விடிட்டி, செல் ஸ்டாப் லிக்விடிட்டி, எஸ்எஸ்எல் அப்படிங்கிறத சொல்லுவோம். இட் மீன்ஸ் பையிங் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுபடி பார்க்கும்போது மார்க்கெட்டோட லாஸ்ட்டாக வந்த புல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ திஸ் இஸ் அவர் லாஸ்ட்டு புல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதுக்கப்புறம் வந்து இதுதான் லாஸ்ட் புல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கான ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இதுதான் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? ஸோ அதை நோக்கி தான் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஹைக்கும் லோக்கும் ஃபிபனாச்சி போடும்போது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆனோம். ஓகேங்களா? நான் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ட்ரா பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகும்போது ஏன் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகலை அப்படிங்கிறதுக்கான ரீசன் 5 மினிட்டோட டைம் ஃப்ரேம் பேரிஸாக இருந்தால் புல்லாக மாறலை அப்படிங்கிறதான். நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமாக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இங்கேருந்து எப்படி கீழே விழுந்துச்சு, இங்கேருந்து எப்படி மேலே போச்சு, அதுக்கான எல்லா விஷயங்களுமே இருந்ததில்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகலைன்னா புல்லாக மாறல டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் டேப் பண்ணதுக்கப்புறம். இப்போ ஆல்மோஸ்ட் இன்ஸ்டியூஷனோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா சொல்லக்கூடிய 0.786 இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸ்டில் மார்க்கெட்டோட ட்ரெண்டு எனக்கு 1 ஹவரில் புல்லாக தான் இருக்குது. இந்த 1 ஹவரோட த லாஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பையிங் அப்படிங்கிறது இவங்க தான். ஓகேங்களா? 25,000 அரௌண்ட் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது 1 ஹவருக்கான டிமாண்ட் ஜோனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே எனக்கு மார்க்கெட்டில் இப்போ லிக்விடிட்டி ஃபார்மேஷனாக மாறிடும். அதனால் யாரெல்லாம் இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்காங்களோ அவங்க ஸ்டாப் லாஸில் மொத்தமாக மார்க்கெட் கவர் பண்ணும்போது பயங்கரமாக பறக்கும். அதை பார்ப்போம், நீங்கள் அடுத்தடுத்து வரும்போது பார்ப்பீங்க. ஓகே, இப்போதைக்கு ஃபிபனாச்சியோட ஹெல்த்தி ரேட்டஸ்மெண்ட்லாம் பிரேக் அவுட் பண்ணி 0.786 நிற்கிது. அவனோட இமிடியட் சோர்ஸ் ஆஃப் பையிங் அப்படிங்கிறது 25,000 to 2,500 தான் அப்படிங்கிறது 1 ஹவர் ஜோனில் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இன்ட்ராடேக்கு தேவையான 5 மினிட்ஸ் எடுத்து பார்க்குறோம். இந்த 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கும்போது ட்ரெண்டு பேரிஸ் தான், டவுட்டே வேண்டாம். இது ஃபுல்லாக லோயர் உள்ள ஃபார்மேஷன் தான் மார்க்கெட் கீழே விழுந்துக்கிட்டு இருந்திருக்கான். இங்கே ஒரு சப்ளை ஜோனும் இங்கே ஒரு சப்ளை ஜோனும் வித் ஈக்குவல் ஹை லிக்விடிட்டி ஃபார்மேஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா விதமான சப்ளை ஜோனுமே மார்க்கெட் டேப்டு. இந்த ஒரே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹை இருக்கக்கூடிய ஜோன் மட்டும் ஸ்டில் மார்க்கெட் டேப் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த பிளேசஸ் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கம்மிங் டேஸ் சப்ளை ஜோன்ஸ். ஓகேவா? ட்ரெண்ட் பேரிஸ்ங்கிறத சொல்லியாச்சு. ட்ரெண்ட் பேரிஸ் ஒரு ட்ராவல் டிமாண்ட் ஜோன் தான். இங்கே 5 மினிட்ஸோட டிமாண்ட் ஜோன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். எஸ், 5 மினிட்ஸோட லாங் கன்சால்டேஷன் டிமாண்ட் ஜோன் தான் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கப்புறம்னா அடுத்து இங்கே தான் டிமாண்ட் ஜோன். இதெல்லாம் நம்ம பிரித்து பார்க்க தெரியும். பார்க்க தெரிஞ்சால் தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ஒரு டெக்னிக்கலாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரிங்க, இது போக நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து வழக்கமாக போடக்கூடிய கீலோட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். ஓகே, அப்போ இன்றைக்கான கீ லெவல்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து
25,150 அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் ஃபிகர் நம்பரும் மார்க்கெட் க்ளோஸும் அதே தான். ஓகேங்களா? அது போக நம்மளோட ஸ்னைப்பர் தியரி கான்செப்டான இன்னைக்கான ஏடிஎம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,100. ஸோ இந்த 25,100 என்ன பண்ணிக்கிட்டேன், ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? 50 பாயிண்ட் ஆன்சர்ஸ் இருக்கா? இப்போ மார்க்கெட் 25 100 25 150 அப்படிங்கிற பிலோ இருந்துச்சுன்னா புட் செல்லர்ஸோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புட் செல்லர்ஸ் பேனிக் ஆகணும் அப்படின்னா 25,100 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் ஸ்னைப்பர் தியரியான ஆவரேஜ் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட்டு கொண்டு போகணும். அப்போது புட் செல்லர்ஸ் வந்து ப்ரீவியஸ் டேயோட ஹைக்கு மேலே நிற்கணும். இந்த காம்போ நடந்துச்சுன்னா 3 காம்போ சொல்லியிருக்கேன்னா இந்த 2 லெவல்ஸுக்கு கீழே புட்டு ப்ரீவியஸ் டேயோட ஹை கேபோ 25 கால், இந்த புட்டுங்கிறது எதை சொல்லுவோம், 25,000 புட்டு, அதாவது ஓடிஎம் புட்டு. அதுபோல் 25,100 கால் வந்து ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் கீழே போகணும். இந்த 3 காம்போவாக இருந்துச்சுன்னா புட்டோட பயணிக்கை பற்றி நம்ம யோசிக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது நோ ட்ரேடிங் ஜோனாக மாறிடும். தேவையில்லாமல் அடி வாங்கக்கூடாது மார்க்கெட்டில் வாரத்துக்கு முதல் நாளே. அதே போல் 25,100 150க்கு அபோவ் மார்க்கெட் இருந்துச்சுன்னா 25,100 இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் வந்துட்டாங்கன்னா பார்க்கணும். அப்படி வரும்போது 25,200 இருக்கக்கூடிய ஓடிஎம் கால் செல்லர்ஸ் பை ஆக்ஷன் எடுக்கணும். அந்த பை அப்படிங்கிறது ப்ராஃபிட் புக்கிங் க்ளோஸ் அபோவ் இருக்கணும். இதான் காம்போ. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பார்த்துடலாமா? ஓகே. ஸோ இந்த 25,100க்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஸ்னைப்பருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்சஸ் இருக்காங்க. இந்த 100 பாயிண்ட் வர வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் ஓப்பனிங் என்ன பண்ணலாம், நான் போகிறேன் மேலே சொல்லிட்டு பறக்கலாம். பட் இந்த ஸ்னைப்பர் தேனி டேப் ஆகும்போது நம்மளுக்கான மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது நான் ஒவ்வொரு வீடியோலையும் தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். அப்போ நான் அதில் ட்ரேடே பண்ணக்கூடாதா ப்ரோ, வரதுக்கு முன்னாடிங்கிறது நான் ட்ரேடே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறத விட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஸ்னைப்பர் தியரியை எவ்வளோ நாளாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நாள் மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கு, அது மாதிரி உங்களுடைய ஓன் தான். ஒரு விஷயத்தை மார்க்கெட் இப்படி தான் பார்க்கணும் வந்து சொல்கிறான் அப்படின்னா அதை வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸால் நீங்கள் என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். நான் ஜனவரியிலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஆச்சு நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ கன்சிஸ்டண்ட்டாக பார்க்குறவங்க எல்லாமே கண்டிப்பாக அவங்களுடைய ஓன் லெக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. புதுசாக வந்தவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஒரு சாதாரண கான்செப்டை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டே ரூல் பண்ணலாம்னு சொல்கிறேன். கரெக்டுங்களா? அப்போது இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னா அது உண்மையாக பொய்யான்னு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாமல் எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு, டார்கெட் அடிச்சிருச்சு, அது வேஸ்ட்டு தான். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட், அதுக்கப்புறம் தான் ட்ரேடு. ஏதோ ஒரு கான்செப்டை எங்கெங்கேயோ காசு கொடுத்து படிச்சிருப்போம், அது நம்மளுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 0% ஆஃப் தான் இருந்திருக்கும். ஆனால் ப்ராஃபிட்டபுளான ஒரு இதை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அது நம்ம யூடியூப்பில் ரெகுலராக சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரீசார்ட் அனலைசிஸ் தான். இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க, இந்த சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஷிப்னா என்னென்னு. அதை ஃபஸ்ட்டு நான் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு அதோட டிஸ்க்ளைமர் அந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த ஜாயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 2 விதமானது இருக்கும், தமிழ் ஸ்டாக் சில்வர், தமிழ் ஸ்டாக் கோல்டுன்னு. இப்போ நிறையா பேர் வந்து இது ஏதோ இவர் பணம் சம்பாதிக்கிற பண்ணிக்கிட்டு இருக்காரு நினைப்பீங்க. இதை ஃபஸ்ட் நான் விளக்கிடுறேன். ஓகேங்களா? ஸோ 2021 அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃபுல் டைம் ட்ரேடுக்கு தேவையான விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிட்டு வைங்களேன். அதை வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2022 யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 1K சப்ஸ்கிரைபரும் 4K வாட்சிங் ஹவர்ஸ் வந்துச்சுன்னா யூடியூப் வந்து நம்மளுக்கு மானிட்டேஷன் கொடுப்பான். அப்படி கொடுக்கும்போது இது மாதிரி மெம்பர்ஷிப் இருக்குப்பா, நீ ஆட் பண்ணிக்கோ, உனக்கு மெம்பர்ஸ் நிறைய ஆட் பண்ணாங்கன்னா உன்னுடைய சேனல் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸுக்கு போய் கொடுக்கும், காட்டும், அதனால் உனக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அல்காரிதம் நம்ம கொடுத்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஆக்டிவ் பண்ணும்போது இந்த 2 இது மட்டும் நம்மளுக்கு விசிபிளாக இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. சரி சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டோம். ஓகேங்களா? இதில் யார் சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரினா நம்மளுக்கு அப்போ வந்து வெறும் 1.5K தான் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அப்போ சில பீப்புள்ஸ் வந்து நம்ம போடுற எஸ்எம்சி கண்டென்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு மெம்பராக ஜாயின் பண்ணாங்க. பரவாயில்ல, நம்மளுடைய வீடியோ பிடிச்சி மெம்பரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சில வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, நான் மார்க்கெட்டை ஒவ்வொரு நாள் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு அனலைசிஸை தான் ப்ரீசார்ட் கொடுக்குறத தவிர இந்த சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்
யூடியூப் அல்காரிதம் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான். இதில் எனக்கு அமௌண்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 to 30% வருங்க. நீங்கள் 89 ரூபா பே பண்ணுறீங்க அப்படின்னா அதை 20 to 30 நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதனால் இதுக்கான ஸ்பெஷல் எந்த விதமான டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப் கிடையாது. இது தமிழ் ஸ்டாக் சேனல் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பே பண்ணுறதுக்கு தான், வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். நான் வந்துட்டு ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணிடுறேன். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து நான் பே பண்ணிட்டேன் எனக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க, அப்படி எந்த குரூப்பும் கிடையாது. ஓகேங்களா? அதனால் நான் ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன். ஜாயின் ஆப்ஷன் எதுக்காக, அதில் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணதுன்னு திரும்ப எல்லாருக்கும் இந்த டவுட் வர வேண்டாம். ஓகேங்க. இன்றைக்கான மார்க்கெட்டில் நீங்கள் ப்ரீ சார்ட் அனாலிசிஸ் பார்த்து வந்திருப்பீங்களா? இப்போ இந்த ப்ரீ சார்ட் அனாலிசிஸ் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெவல்ஸ்குள்ள தான் ட்ரேட் பண்ண வேண்டாம், விட்டுருங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அப்போ இது கீழே போட ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ரேஞ்சு ஃப்ரீயாக இருக்குது, ஒரு 50 பாயிண்ட் ரேஞ்சஸ். அதை பிடிக்கலாம்னா நீங்கள் பிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கால்பிங் நானும் ட்ரை பண்ணேன் காலையில். அதுதான் இந்த காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்மளுடைய தமிழ் ஸ்டாக் சேனலில், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டாவது வந்து ஒரு எர்த்தில் ஒன்று கொடுத்துருந்துருப்போம், சம்மந்தமே இல்லாமல் ஒரு கியூப் ரூட் கால்குலேஷன் கொடுத்துருப்போம். நீங்கள் நிறைய பேர் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. நான் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ உங்களுக்கு வந்திருக்காது, கரெக்டுங்களா? கண்டிப்பாக இந்த வேல்யூ எதுவுமே உங்களுக்கு வந்திருக்காது. ஆனால் அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க் பண்ணிவிட்டு செல்லர் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்காங்க, அந்த லெவல்ஸ்க்கு உங்களுக்கு போகவே முடியல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியுதுங்களா? இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டுங்க. இதெல்லாம் நம்ம வெளியே கொடுப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது என்ன ஆகும் அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ண முடியும். இதை மாதிரி 2 கோடை 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போட்டு நம்ம என்ன பண்ண முடியும், இன்றைக்கி செல்லர் பையராக மாறுவானா மாற மாட்டான்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இன்றைக்கோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டோட அர்த்தமணியுமே இந்த செல்லர்ஸோட லெவல்ஸுக்கு கீழே தான் இருக்குது. லாஜிக் புரியுதுங்களா? பட் இதை வச்சு பை செல் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா காம்ப்ளிகேட்டட். ஸோ மென்டார்ஷிப்லையுமே இதை பற்றி நம்ம எந்த விதமான எக்ஸ்பிரஷன் கொடுக்க போகிறதில்ல. இன்றைக்கான மார்க்கெட் செல்லர்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு லெவல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய சேனலில் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? சரிங்க. அப்போ நம்மளுடைய ஸ்னைப்பர் என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா காலைல சொன்ன மாதிரி தாங்க, இங்கேருந்து இங்கே வரும்போதே மூமெண்டம் கிடைக்கும். அந்த மூமெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேட் ஓவர் அப்படிங்கிறத நான் கொடுத்துருந்தேன். ஓவர் என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் மார்க்கெட் போகல. 9:46 நம்ம இந்த வீடியோலாம் போட்டு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒன்றும் பெருசாக நடக்கலை இல்லைங்களா? ஸோ ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒரு புல் பேக் கொடுத்து போனால், ஆனால் இந்த புல் பேக்கில் எத்தனை பேருக்கு எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ ஃபுல் பாயிண்ட் பிடிக்க முடியும், திங்க் அபவுட் இட், பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அப்போ என்னங்க ஆச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம யோசிக்கணுங்க. சரி பிறங்க அப்போ பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு வீடியோலுமே, ஒரு பிரேக் அவுட் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடையாதுங்க. பிரேக் அவுட் பாயிண்ட்டு ஏபிசி புல் பேக் கொடுக்கும்போது ஆப்போனண்ட் ஹைக்கு மேலே இருக்கணும், அந்த ஸ்கொயர் நம்பர்லாம் வரணும், அதான் காம்போ ட்ரேடு. அவன் பிரேக் அவுட் பண்ணாலும் திரும்ப உள்ளே போயிட்டான். அப்போ அடுத்த ஆப்ரேஷன் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவான், கீழேருந்து மேலே பிரேக் அவுட் புல் பேக்கு கொடுத்தான். 81 நீங்கள் போட்டிருக்க இந்த ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட்டுங்கிறது ஸ்கொயர் நம்பர் அப்போ தான் இருக்குது. ஸோ அப்போ இதுவே உங்களோட என்ட்ரி ஸ்டாப் லாஸ்ங்கிறது 81 கீழே பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா 100 120 டார்கெட் அடிச்சிட்டாங்க மார்க்கெட்டில். 2 ஸ்கொயர் நம்பர் ஏபிசி பேட்டர்ன். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இங்கே வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் கொடுக்குற அர்த்தமணியோட மூமெண்ட்டாக நீங்கள் பிடிங்கிற வேலை சொல்கிறேன். ஓகேங்களா? இவங்க இல்லையும் நிறையாத்துக்கு டவுட் இருக்கும், 25-200 ஏடிஎம்மா இல்லை 25-100 ஏடிஎம்மா டவுட் இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், டே சார்ட் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம். ப்ரீவியஸோட க்ளோஸ் பாயிண்ட் என்ன, 25,149.85. இது 100 நியரஸ்ட்டில் இருக்கா இல்லை 200 நியரஸ்ட்டில் இருக்கா? 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 49.85 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 200க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 51.25 வச்சுக்கலாமா இல்லை 50.25 வச்சுக்கலாமா? ஸோ இந்த 25 டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணிட்டான், 25-100 அப்படிங்கிறதான் ஏடிஎம்மாக செலக்ட் ஆயிடுச்சு. சிம்பிள் லாஜிக்கு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அதனால தான் 25-100 எடுத்துருக்கோம். அதில் தான் இன்றைக்கி மார்க்கெட்டுங்கிறது சூப்பராக ரியாக்ட் ஆகிருக்காங்க. இல்லை சம் பீப்புள்ஸ் வந்து 25-200 எனக்கு பிரேக் அவுட் பண்ணி புல் பேக் கொடுத்தான், அதனால் 100 என்ட்ரி எடுத்து 84 கீழே பாடி க்ளோஸும் ஸ்டாப் லாஸ் 120 140 டார்கெட் அடிச்சிச்சு அப்படின்னாலும் சந்தோஷம் தான். பட் இன்னைக்கான ஏடிஎம் அப்படிங்கிறது இதுதான், நம்மளுக்கான கிடைச்ச ட்ரேடு அப்படிங்கிறது இந்த ஒரு ஏபிசி புல் பேக் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ரெகுலர் லாஜிக் ட்ரேடு, வேறு எதுவுமே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஒன்னோட ஓபிஸ் ஒன்று அப்படிங்கிறது அழகாக டேப் பண்ணிட்டான். ஒன்று டேப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படிங்கிறது ஸ்டில் அந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கான். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ட்ரெண்ட் எனக்கு பேரிஸ்லேருந்து புல்லாக மாறினாலோ இல்லை ஒரு 1 மினிட் ட்ரெண்ட் எனக்கு திரும்ப புல்லாக மாறினா கூட
மினிமம் இந்த டவுன் சைடுக்கான டிஸ்கவுண்ட் பிளேஸ்க்கு மார்க்கெட் போகிறத யாராலும் தவிர்க்க முடியாது. இந்த 2 ஜோனை டேப்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கீழோட்ஸ் இது மட்டும்தான். அது போக நாளைக்கு கீழோட்ஸ் மேபி இந்த இடத்துக்குள்ள வரலாம். கீழே 2 கீழோட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏன் நம்ம இப்படி ஒரு ஸ்னைப்பர் தியரி கான்செப்டை ஃப்ரீ ஆஃப் நாலேஜ் யூடியூப்பில் கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய ஒரு திகைப்பாக இருந்தீங்கன்னா அதுக்கான ஆன்சருமே இந்த வாரத்தில் இறுதியில் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேங்க்யூ.